தீமோத்தேயு 4வது அதிகாரம் 6-8 வரைக்கும். ஏனென்றால் நான் வாசிங்க. எட்டாவது வசனம். நாம் வாசித்த இந்த வேத வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி நாட்களில் அல்லது தன்னுடைய மரண நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இந்த வேத வாக்கியம் அமைகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து தன்னுடைய சரீரம் பலவீனமான நிலைமையிலே இருந்த சமயத்தில் தன்னுடைய மரணத்தை அறிந்து அவர் தீமோத்தேயுக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் 7வது வசனத்திலே சொல்கிறார், தன்னுடைய கடந்த காலம் எப்படி இருந்தது என்று சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு வெற்றியுள்ள கடந்த கால வாழ்க்கையை பற்றி இங்கே பவுல் இந்த வசனத்திலே சொல்கிறார். அடுத்த 6வது வசனத்திலே சொல்கிறார், நான் இப்பொழுதோ, அதாவது நான் உயிரோடு இருக்கிற இப்பொழுதோ வானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் என் தேகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் வந்தது என்று சொல்கிறார். அப்ப அங்கே ஒரு சமாதானம் உள்ள ஒரு நிகழ்காலத்தை அவர் அந்த 6வது வசனத்திலே தெரிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 8வது வசனத்திலே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருள்வார் என்று சொல்கிறார். எனவே இந்த வசனம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலத்தை காண்பிக்கிறது. நாம் எல்லாரும் வயதான நிலைமையில் இருந்தாலும் கூட நம்முடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ளதாக இருந்தது என்று பவுல் சொல்கிறது போல, அதே போல 6வது வசனத்திலே ஒரு சமாதானம் உள்ள ஒரு நிகழ்காலத்திலே தான் வாழுகிறதாக அவர் எழுதுகிறது போல, அந்த 8வது வசனத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை பற்றி அவர் சொல்லுகிற இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனவே 7வது வசனம் எதை காண்பிக்கிறேன் என்று கேட்டால், நம்முடைய பேக்வேர்டு லுக், அதாவது நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, நாம் பிறந்த நாள் முதல் அல்லது நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கிற வேளையில அல்லது பின்னோக்கி பார்க்கிற வேளையில பவுல் அந்த கடந்த காலத்தை பற்றி 3 காரியம் சொல்கிறார். ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று அவர் சொல்கிறார். 2வதாக, தேவன் எனக்கு நியமித்ததான அந்த ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்கிறார். 3வதாக, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ப நாமும் கூட நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் அது எப்படிப்பட்ட போராட்டம் என்று சொன்னால், இங்கே பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டம் என்று சொல்கிறார். போராட்டம் என்று சொல்கிறது ஒரு விடாமுயற்சியை காண்பிக்கிறது. பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் கூட அதன் மத்தியில ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக நாம் அந்த மாதிரியாக போராடி முன்னேறி வருவதற்கு தேவன் அந்த மாதிரியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பைபிளை வாசிக்கிற வேளையில கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு போராட்ட களம், யுத்த களம் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். யுத்தத்திலே செயல்படுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், எதிரியின் இடத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக அல்லது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் போராடுகிறார்கள். எனவே அந்த அர்த்தத்தில் தான் அந்த முயற்சி, கடுமையான ஒரு முயற்சி, அதைத்தான் அந்த போராட்டம் என்கிற வார்த்தை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. பைபிளில் நாம் படிக்கிறோம், ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி என்ன செய்கிறது என்று கேட்டால் போராடுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையில ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருக்கிறபடினாலே அது ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேற விடாதபடிக்கு தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதில் நமக்கு போராட்டம் உண்டு. எனவே அந்த போராட்டத்தையும் நான் நன்றாக போராடினேன் என்று அவர் சொல்கிறார். இன்னுமாக நான் வேதத்திலே வாசிக்கிற வேளையில, எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையில, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார். இப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிற வேளையில, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இந்த பொல்லாத அந்த மாதிரியான ஆவிகளுடைய சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று தான் எழுதியிருக்கிறது. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டமான வாழ்க்கை.
அதோடு மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிற வேளையில் அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனத்திலே இவ்விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனத்திலே, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே பவுல் ஒரு போராட்டத்தை சொல்கிறார். அது என்ன என்று கேட்டால் ஜெபம். தேவனோடு கூட பேசுகிற அந்த காரியத்தை அவர் சொல்கிறதை நான் வேதத்திலே வாசிக்க முடியும். நாம் கூட அநேக காரியங்களுக்காக அந்த மாதிரியாக ஜெபத்தில் என்ன செய்திருக்கிறோம், ஆண்டவரோடு கூட போராடி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்திலே நீர் உதவி செய்ய வேண்டும், வெற்றி தர வேண்டும் என்கிற நிலைமையிலே நம்முடைய ஜெபத்திலும் போராட்டம் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபை பற்றி கூட நான் படிக்கிற வேளையிலே ஆதியாகமம் 32வது அதிகாரத்திலே யாக்கோபு தேவனோடு கூட ராம் முழுவதும் போராடி மேற்கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கிறது என்பதை தான் நாம் படிக்கிறோம். இனிமாக நீங்கள் கொலோசியர் 4:12 வாசிக்கிற வேளையிலே அந்த எப்பாப்ரா என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் இந்த கொலோசு சபையாருக்காக அவன் ஜெபத்திலே போராடினான் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ பவுல் சொல்கிறார், ஜெபத்திலே போராட்டம், பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு போராட்டம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ளே இருக்கிறதான அந்த மாம்சத்துக்கு விரோதமான இந்த போராட்டம், இவைகளெல்லாம் இருக்கிறது. இன்னுமாக நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கூட படிக்கிற வேளையில் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதிலே நாம் இன்னும் இரத்தம் சிந்தப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், இவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த போராட்டத்தை எல்லாம் பவுல் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், தேவன் மேல் உள்ள அந்த விசுவாசத்தினாலே நான் என்ன செய்தேன் என்று கேட்டால் நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுலுடைய அந்த போராட்டங்களை பற்றியெல்லாம் நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 to 30 வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற வேளையில் அவர் போராடின அந்த போராட்டத்தினுடைய ஒரு பட்டியலே இருக்கு அந்த வேத பகுதியில், நீங்கள் அதை வாசிக்கிற வேளையில். அதே போல அந்த 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதிலும் கூட பவுலுக்கு என்ன செய்தது என்று கேட்டால் போராட்டம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்தினுடைய மத்தியில் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் நம்மோடு கூட இருந்தார். நம்ம இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் அவர் நடத்தி இருக்கிறார். பவுல் அந்த 2 தீமோத்தேயுவிலே சொல்கிற வேளையில் அந்த 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் 2 தீமோத்தேயு 4:16, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரையும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமர வேண்டாம் என்று சொல்லிட்டு 17வது வசனத்தில் கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்று சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறதெல்லாம் நாம் அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற எவ்வளோ போராட்டம் இருக்குது. ஊழியத்து நிமித்தம், குடும்பத்து நிமித்தம், விசுவாசிகளால் அவிசுவாசிகளால் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்தபடினாலே பவுல் சொல்கிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிறதே பிடிக்கும். அப்போ போராட்டத்தின் மத்தியிலே தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மோடு கூட இருக்கிறார். உதாரணமாக அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் அந்த எபிரேய வாலிபர்களுக்கு போராட்டம். அந்த சிலையை வணங்க மறுத்தா அக்கினி சூளையில் அவர்கள் போடப்படுவார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் அவர் என்ன செய்தார்கள் என்ற ஆண்டவருக்காக உறுதியாக இருந்தார்கள். அந்த வேத பகுதியில் நம்ம படிக்கிற சமயத்தில் அந்த எபிரேய வாலிபர்களை அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அடுத்து அவங்க எட்டி பார்க்குற சமயத்தில் அக்கினியினுடைய நடுவில் 4 பேர் உலாவினதாகவும் அந்த 4வது ஆளுடைய சாயல் தேவதூருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது என்றெல்லாம் படிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டத்தில் ஆண்டவர் நம்மளை நெருப்புக்குழியில் தள்ளி விட்டுட்டு வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கல. இந்த போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அதனால தான் நம்ம இவ்வளோ வயசு வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு இவ்வளவு காலம் வரைக்கும் நாம் என்ன செய்தோம் என்று கேட்டால் பவுலை போல ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு தேவன் என்னோடு கூட இருந்து அவர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் என்று அவரை போற்றக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம். அடுத்து அவர் சொல்கிறார், இந்த ஓட்டத்தை முடித்தேன் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த பாடுகள் வேதனைகளுடைய மத்தியிலும் தேவன் எனக்காக நியமித்த சில பொறுப்புகள், தேவன் எனக்காக கொடுத்த சில பணிகள், தேவன் எனக்காக கொடுத்த சில ஊழியங்கள், இவைகளெல்லாம் என்ன செய்தேன் என்று கேட்டால் அந்த மாதிரியாக அந்த ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்கிறதை அங்கே வாசிக்கிறோம். ஓட்டத்தை ஆரம்பித்த எத்தனை பேர் கடைசி வரைக்கும் ஓடலை, சிலர் பாதியில் விட்டுட்டாங்க, சிலர் ஓட முடியலைன்னு சொல்லி அந்த மாதிரியாக நிறுத்திட்டாங்க ஓட்டத்தை. ஆனால் பவுல் என்ன செய்தார்னு கேட்டால் ஆண்டவர் தனக்கு நியமித்ததான அந்த ஓட்டத்தில் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் பொறுமையோடு கூட ஓடினதாக படிக்கிறோம்.
எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓடுவோம். அந்த வாக்கியத்தில் இருக்கு, இயேசுவை நோக்கி ஓடுவோம். அப்போ நம்முடைய ஓட்டம், ஆண்டவர் தான் நம்முடைய லக்கு. அவரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை பற்றி தானே ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு திட்டம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. எனவே அவருடைய சித்தத்தின்படி அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஓட வேண்டும். ஓட்டத்தில் திசை மாறினவர்கள் உண்டு, ஓட்டத்தை பாதியிலே விட்டவர்கள் உண்டு, ஓட்டத்தில் அந்த மாதிரியாக விழுந்து போனவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்தில், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கெல்லாம் சில ட்ராக் போட்டிருக்காங்க. அந்த கோட்டை விட்டு அடுத்த கோட்டில் போகக்கூடாது. அதே போல் ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். ஓட்டத்தை முடித்தேன் என்று அங்கே தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட கடந்த காலத்திலே நம்முடைய ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட அவைகள் மத்தியிலே தேவனுடைய அனுகிரகத்தினாலே நாம் என்ன செய்தோம் என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஓடினோம். எனவே இன்றைக்கு நம்முடைய ஓட்டத்தை தடை செய்வதற்கு, டைவெர்ட் பண்ணுவதற்கு அந்த மாதிரியாக அநேக காரியங்கள் இருக்கிறதே படிக்கிறோம். இந்த கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் கூட நம்ம வாசிக்கிற வேளையில், நீங்கள் நன்றாக ஓடினீர்கள், அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, கொலோசியர் 2:19 வசனத்தில் கீழே பாருங்கள், எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ ஓட்ட பந்தயத்தில் அந்த பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ சாத்தான் சில வேளையில் மற்றவர்கள் மூலமாக நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் அந்த மாதிரியாக நம்முடைய லக்க அடைய விடாதபடிக்கு தடை செய்யக்கூடிய காரியங்கள் வரலாம். ஆனால் அதுலேயும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்ற ஒரு சொல்ல. இன்றைக்கி அநேகருடைய ஓட்டத்தை தடை செய்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு ராணி ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாலாம். என்னை விட யார் முன்னாடி ஓடி வராரோ அந்த நபரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாள். அப்போ அவளோட அநேகர் ஓடினாங்க. அப்போ ஓடுற சமயத்தில் யார் அவளை முந்தி ஓடுறானோ அவள் அந்த சமயத்தில் என்ன செய்வான்னு கேட்டால், சில தங்க நாணயங்கள் எல்லாம் அப்படி தூக்கி வீசுவாளாம். உடனே அந்த மனுஷன் என்ன செய்யறான், அந்த தங்க நாணயத்தை பொறுக்கிறதுல ஓட்டத்தை விட்டுறான், அவன் முன்னாடி ஓடிடுவான். ஆனால் அப்படி ஒரு சமயத்தில் ஒரு மனுஷன் அந்த மாதிரியாக தூக்கி போடுற சமயத்தில் அவன் எடுக்கலை. இப்போ அவன் ஓடி முடித்தவொன்னே அவன் கேட்டால், ஏன் மற்றவங்களாம் எடுத்தாங்க, நீ ஏன் எடுக்கலை? அப்போ அவன் சொன்னான், என்னுடைய லக்கு உன்னைய நான் மனைவியாக அடையணும். உன்னைய மனைவியான அடைஞ்சாச்சு சொன்னால் உனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களும் எனக்கு சொந்தம் என்று அவன் சொன்னான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையினுடைய லக்கு ஆண்டவராக இருக்கணும். ஆண்டவரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியாக நம்முடைய ஓட்டத்தை அந்த மாதிரியாக ஓடி முடிக்க வேண்டும். பவுலதை நான் அந்த மாதிரியாக என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்து கொண்டேன் என்று வேதத்திலே வாசிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் விசுவாசத்தை தான் என்ன செய்கிறார் என்று கேட்டால் கனப்படுத்துகிறார். அந்த எபிரேயர் 11:6 நம்ம வாசிக்கிற வேளையில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொன்னால் விசுவாசம் தான் முக்கியம். ஆனால் சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை தான் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா சீர்குலைக்க முயற்சி பண்ணுவான். உதாரணமாக நீங்கள் பேதுரு பற்றி வாசிக்கிற வேளையில், லூக்கா 22:32 வாசிக்கிற வேளையில், கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன செய்தேன், வேண்டிக் கொண்டேன். அப்போ சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை குலைப்பதற்கு முயற்சி செய்வான். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, காற்றுல பறக்க விட்டுறக்கூடாது. அந்த விசுவாசத்தை நாம் அந்த மாதிரியாக காத்துக்கொள்ள வேண்டும். பைபிளில் எழுதியிருக்கிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யூதாவுடைய புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்றெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதனால் தடுமாற்றம் இல்லாதபடிக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். திரும்பி பார்க்கிறார். ஆண்டவரே, கடந்து வந்து இந்த பாதைகளில் எல்லாம் அநேக போராட்டங்கள் இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருந்தபடினாலே அந்த போராட்டத்தை நல்லதாக எண்ணி நான் என்ன செய்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். அதே போல் நீர் எனக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன். அந்த மாதிரியாக என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறதை அங்கே நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்காக இப்படிப்பட்ட நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து, கர்த்தர் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த மாதிரியாக நம்மை நடத்தினதை எண்ணி நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை எவ்விதமாக நடத்தினார் என்கிறதை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும்
நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவரை அறியாததுக்கு முன்பாக எப்படி இருந்தோம், ஆண்டவரை அறிந்ததுக்கு பிறகு எப்படி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள்லாம் இருந்தது. ஆனால் அதில் எல்லாம் கர்த்தரை விதமாக நடத்தினார் என்கிற அந்த பின்னோக்கின வாழ்க்கையை அந்த மாதிரியாக நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, சாட்சியாக அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. எனவே பவுல் கூட அதை அந்த மாதிரியாக சொல்லுகிறார். எனவே ஒரு பேக்வேர்டு லுக், இவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம வந்துட்டோம், நம்ம பின்னால் திரும்பி பார்க்குற வேலையில் பவுலை போல ஒரு வெற்றியுள்ள கடந்த கால வாழ்க்கையை தேவன் நமக்கு அமைத்து கொடுத்தார் என்கிறதை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து ஒரு சமாதானம் உள்ள நிகழ்கால வாழ்க்கையை பற்றி அவர் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போக விரும்புகிறேன் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இது ஒரு அப்வர்ட் லுக், ஒரு மேல் நோக்கின பார்வை. நான் ஆண்டவருக்காக அந்த மாதிரியாக பிரசங்கம் செய்வதற்கும் அவரை போதிப்பதற்கும் அவருடைய காரியங்களுக்காக பாடுபடுகிற அந்த எல்லாவற்றுக்கும் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருக்காக மரிக்க கூட என்ன செய்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற நிலைமையிலே அவர் அதை சொல்லுகிறார். வானபலியாக வார்க்கப்பட்டு போக விரும்புகிறேன். வானபலின்னு சொன்னால் திடப்பொருள் இல்லை, திரவ பொருள். ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார் என்று கேட்டால் ஊற்றி கொடுக்கக்கூடிய நிலைமையில். நம்ம பூமிக்கு உப்பாக இருக்கிறோன்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ உப்பு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியாக கரையுது, கரையக்கூடிய தன்மை. உப்பை குழம்புலையோ அல்லது நம்முடைய கூட்டிலேயோ நம்ம போடுகிற வேலையில் அது உள்ளுக்குள்ளே கரைஞ்சி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அது ருசியை கொடுக்குது. அதே போல் நாமும் ஆண்டவருக்காக இந்த நிகழ்கால வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஒரு மெழுகு வர்த்தியை போல நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், அந்த மாதிரியாக உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்கிறது போல நாம் ஆண்டவருக்காக ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்க வேண்டும் பாடுகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே என்பதை அங்கே அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார். வானபலியாக வார்க்கப்பட்டு போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்து என்ன செய்கிறோம், என்னுடைய தேகத்தை விட்டு பிரியக்கூடியதான அந்த காலம் வந்தது என்று சொல்லுகிறார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உயிருள்ள பலியாக, ஜீவ பலியாக அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக அவர் ஒப்பு கொடுக்கிறதே நாம் அந்த வேதத்திலே படிக்கிறோம். இரத்த சாட்சியாக மறிக்கிறது ரொம்ப லேசு, அது சீக்கிரம் செத்து போயிடலாம். ஆனால் ஆண்டவருக்காக ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக, ஒரு ஜீவ பலியாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒரு அர்ப்பணிப்பு அல்லது ஒரு ஒப்பு கொடுதல் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அங்கே தேவையாக இருக்கிறது. எனவே பவுல் அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். இப்பொழுதோ நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன், வானபலியாக வார்க்கப்பட்டு போவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவருக்காக கரையக்கூடிய நிலைமையில், ஆண்டவருக்காக அந்த மாதிரியாக ஊற்றி கொடுக்கக்கூடிய நிலைமையில் நான் என்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எனவே தன்னுடைய மரணத்தினுடைய நோக்கம், நான் இந்த தேகத்தை விட்டு என்ன செய்ய போகிறேன், பிரிகிறேன். பிரிந்து என்ன செய்கிறேன் என்று கேட்டால் ஒரு ஒளிமயமான நாட்டிற்கு, தேவன் ஜீவிக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன் என்கிறதான அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை. அதனால அவர் மரணத்தை பற்றி என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா பயப்படலை. தேகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த காலங்கள் வந்தாலும் நான் பிரிந்து என்ன செய்ய போகிறேன் என்று கேட்டால் தேவனோடு கூட இருக்க போகிறேன் என்கிறதான அந்த நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை பவுலுக்கு பின்னாலே சொல்லுகிற வேலையிலெல்லாம், மரணத்தை பற்றி சொல்லுகிற வேலையில் அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நாம் வாசிக்கிற வேலையில், பூமிக்குரிய இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்கிறதை படிக்கிறார். நீதிமொழிகளில் வாசிக்கிற வேளையில் நீதிமான் தன்னுடைய மரணத்திலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறார். யோபு சொல்லுகிற வேளையில் சொத்துக்கள் பிள்ளைகள் எல்லாம் போனாலும் கூட, என்னுடைய இந்த மாம்சம், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அந்நிய கண்களாலே அல்ல, என்னுடைய சொந்த கண்களினாலே அவரை பார்ப்பேன் என்கிறதான அந்த நம்பிக்கை இருக்கிறதே அங்கே தேவனுடைய மனுஷர்கள் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்ததினாலே அவரை விசுவாசித்திருக்கிற நமக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. அதை நாம் அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் படிக்கிற வேளையில், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ மரணத்தில் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார். அப்போ அவரை விசுவாசிக்கிற நாமும் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா அழியாத நம்பிக்கை, அது மாசற்ற நம்பிக்கை, அது வாடாத நம்பிக்கை. அதோடு மாத்திரமல்ல
ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள நம்பிக்கைன்னா ஒரு உயிருள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவ வழியில் வந்திருக்கிறோம், ஜீவ மார்க்கத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஜீவ வசனம் நம்முடைய கையில் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னா ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை. அதனால் அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி எந்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு நான் கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறேன் என்கிறதான அந்த நிலைமையில் எல்லாம் அவர் சொல்லுகிறதே அந்த தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்மை மரணம் நேரிட்டாலும் நாம் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஒரு நித்திய வீட்டை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது கைவேலை இல்லாத வீடு, அது தேவன் கட்டின வீடு, அது நித்தியமான வீடு. அந்த வீடு அந்த மாதிரியாக பரலோகத்திலே இருக்கிறது என்கிறதான அந்த தைரியம் நமக்கு இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்கிற வேலையில் எப்படி இருக்கிறது என்ற விடத்தில் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறதெல்லாம் நான் இங்கே வேதத்தில் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையிலே அருமையானது என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், நான் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்றெல்லாம் இங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகினாலே தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கை ஆண்டவருக்காக பானபலியாக வார்க்கப்படவும், தேகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலைமை வந்தாலும் ஆண்டவரோடு கூட வாழுவேன் என்கிற ஒரு சமாதானமுள்ள நிகழ்கால வாழ்க்கை, வெற்றியுள்ள கடந்த கால வாழ்க்கை, ஒரு சமாதானமுள்ள ஒரு நிகழ்கால வாழ்க்கை போல் இந்த 6வது வசனத்திலே சொல்லுகிறார். அடுத்து நாம் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்கால வாழ்க்கை, ஒரு ஃபார்வர்டு லுக். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனத்திலே நான் படிக்கிறோம். பவுலுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே வெற்றியுள்ள கடந்த காலம், சமாதானமுள்ள நிகழ்காலம், ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலம், அதைத்தான் அந்த 8வது வசனத்திலே அவர் சொல்கிறார். ஒரு பேக்வேர்டு லுக், வயதான காலத்தில் நம்முடைய பின்னான வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். அதே போல் நம்முடைய ஒரு மேல் நோக்கின பார்வை இந்த நிகழ்காலத்தில், அதே போல் ஒரு ஃபார்வேர்டு லுக்கு நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு இப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவர் ஒரு நிச்சயத்தோடு கூட அவர் சொல்லுகிறார். எனவே மரணம் வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. மரணத்துக்கு பிறகுதான் ஒரு நித்தியமான வாழ்க்கையை என்ன செய்கிறது என்று கேட்டால் அந்த மாதிரியாக ஆரம்பமாகிறது. அதனால் அந்த எதிர்காலத்தை பற்றிதான ஒரு நிச்சயம், அது ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். பைபிளை நம்ம படிக்கிற வேளையில் இந்த 90ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. மனுஷனுடைய வாழ்நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம், அதனுடைய மேன்மை வருத்தம் சஞ்சலம். அப்போ இந்த பூலோக வாழ்க்கைக்கு கணக்கு சொல்லியிருக்கு. 70 வருஷம் 80 வருஷம் இப்படி போனால் 100 வயசு கூட வரைக்கும் நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம செத்ததுக்கு பிறகு அல்லது நம்முடைய மரண நாளுக்கு பிறகு நமக்கு இருக்கிற வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அங்கே கணக்கு சொல்லலை, 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம்லாம் சொல்லலை, நீடித்த நாட்களாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம மரித்ததுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க போகிறோம். அதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எதிர்காலம் இருக்குது. அதை வேதம் என்ன செய்கிறது என்று கேட்டால் நமக்கு சுற்றி காண்பிக்கிறது. ஆகையினால இந்த நம்பிக்கையை தான் அங்கே நாம் வேத புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் நம்ம இருக்க போகிறோம் என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில் அவர் மேல் இப்படிப்பட்ட அவர் இருக்கிற வண்ணமாகவே என்ன செய்வோம், அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அந்த 1 யோவான் 3:2 எழுதியிருக்கு. ஆண்டவர் இருக்கிற மாதிரியே நம்ம என்ன செய்ய போகிறோம், அது மாதிரியாக இருக்க போகிறோம். அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான நிலைமை. இன்றைக்கி நமக்கு இந்த சரீரத்தில் அநேக விதமான வியாதிகள், அநேக விதமான பாடுகள், அநேக விதமான பலவீனங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் பவுல் சொல்லுகிற வேளையில் அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அந்த 20ஆம் வசனத்திலையும் 21ஆம் வசனத்திலையும் சொல்லுகிற வேளையில் நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை அவர் என்ன செய்வாருன்னு கேட்டீங்கன்னா மகிமையான சரீரத்தமாக அவர் மாற்றுவார் அவருடைய வல்லமையினாலே என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலம், ஆண்டவரோடு கூட நீடித்த காலம் வாழப்போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அவரே போல நம்ம மாறப்போகிறோம். இன்றைக்கு இந்த சரீரத்தில் அநேக விதமான பலவீனங்கள் வியாதிகள் இருக்கிறது.
ஆனால் இதெல்லாம் மாறி தேவன் என்ன செய்கிறார் கேட்டால் ஒரு மகிமையான சரீரம், தேவ சாயலுக்கு ஒப்பாக மாறி என்ன செய்ய போகிறோம், அந்த மாதிரியாக நாம் தேவனோடு கூட இருக்க போகிறோம் என்கிற ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. தேவன் அந்த நிச்சயத்தை நமக்கு வேத வசனத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மக்களும் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி என்ன செய்திருக்கிறார் என்றால் எழுதி வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை ஒரு நாள் வேஸ்ட் கிடையாது. ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றுக்கும் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக பிரதிபலன் அளிக்கப் போகிறார். அதான் அந்த வசனத்தில் படிக்கிறோம், நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக பலன் அளிப்பார் என்று நான் வேதத்தில் படிக்கிறோம். அப்போ நம்ம ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிற நேரம், ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிற பைசா, இதெல்லாம் ஒரு நாள் வேஸ்ட் கிடையாது. ஆண்டவர் அதெல்லாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கணக்கு வச்சிருக்கிறார். உதாரணமாக பைபிளில் படிக்கிற சமயத்தில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அந்த 42வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, சீசன் என்ன நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனம் பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு சிறியவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம், சுடுதண்ணின்னு கூட எழுதலை, சுடுதண்ணினா ஸ்டவ் பற்ற வைக்கணும், கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். தண்ணீர் மாத்திரம், பச்சை தண்ணி தான், ஒரு கலசம் தான், 10 டம்ளர் இல்லை, 1 டம்ளர் தான், 10 பேருக்கு இல்லை, ஒருவனுக்கு. அதற்குரிய பலனை என்ன செய்ய மாட்டான், அடையாமல் போக மாட்டான். அப்போ நம்ம ஆண்டவருக்காக செய்கிற சிம்பிள் சர்வீஸ், சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர்றது, ஆராதனையில் முழுமையாக கலந்து கொள்கிறது, ஆவிக்குரிய கூட்டங்களில் கலந்து கொள்கிறது, காலை சுத்தம் பண்ணுறது, பெருக்கிறது, கத்திரிக்காக கொடுக்குற எல்லா காரியமும் இங்கே சபையில் ஒன்றும் ரெக்கார்டு கிடையாது, ஆனால் அங்கே ரெக்கார்டு இருக்குது. அநேக வருஷங்களுக்கு முன்பாக இந்த டிவிஎஸ் கம்பெனியில் செய்தி மாடல்னு சொல்லி ஒரு புக்கு வெளியிடுவாங்க மாதம் மாதம். அப்போ அந்த புத்தகத்தில் சில ரிட்டையர்ட் ஆகிற சமயத்தில் அவங்களுக்கு அநேக விதமான சன்மானம் கொடுக்குறாங்க. அவர் என்னைக்கு வேலைக்கு சேர்ந்தாரோ அன்னையிலேருந்து ஒரு நாள் கூட அவர் லீவ் எடுக்கலை, அதுக்கு ஒரு ரிவார்டு. அடுத்து அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ் 8 மணிக்குன்னு சொன்னால் அவர் ஒரு நாள் என்ன செய்யலை, காலம் தவறி வரல, சரியான நேரத்துக்கு முன்பாகவே அவர் வந்துடுவார். அடுத்து அவர் வேலையில் அந்த மாதிரி சோம்பேறியாக எங்கேயும் உட்காரல, வேலைக்கு சார்ந்த நாளில் இருந்து நல்ல சுறுசுறுப்பாக குற்றம் சாட்டப்படாத நிலைமையில் அவர் செயல்பட்டார் அப்படியெல்லாம் சொல்லி அதை எல்லாத்தையுமே அதை எழுதி அவங்களுக்கு அந்த மாதிரி ரிவார்டு கொடுக்குறாங்க. இப்போ பேப்பரில் கூட படிக்கிற மாதிரிங்க, சில கம்பெனிக்காரங்க உண்மையாக வேலை செஞ்சவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறாங்க, பைக் வாங்கி கொடுக்குறாங்க, சிலருக்கு வீடே வாங்கி வீடும் கூட கட்டி கொடுக்குறாங்க. அப்போ சாதாரண மனிதர்களே அவங்க செய்த அந்த உண்மையான செயலுக்காக இவ்வளவு பாராட்டெல்லாம் செய்யும் பொழுது, அப்போ நம்ம நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் வெளிப்படுகிற வேலையில் அவர் நமக்கு பலன் கொடுக்காம போயிடுவாரா? ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தவனுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிள் சர்வீஸ், ஆண்டவருக்காக செய்கிற எளிய வேலைக்கு கூட நமக்கு பலன் இருக்கிறது. எனவே அதுதான் அந்த வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்றெல்லாம் அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால் நாமும் பவுலை போல நம்முடைய கடந்த கால வாழ்க்கை, நம்முடைய நிகழ்கால வாழ்க்கை, நம்முடைய எதிர்கால வாழ்க்கை, நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சமாதானமுள்ள நிகழ்காலம் நமக்கு இருக்கிறது. ஒரு வெற்றியுள்ள கடந்த காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்கிற இந்த 3 காரியங்களை நமக்கு இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதனாலே நாமும் இந்த வயதான காலத்தில் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமாக யாக்கோபை பற்றி நான் வேதத்தில் படிக்கிற வேளையில், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையில் யாக்கோபு சொல்கிறான், நான் இந்த யோர்தானை கடந்து போகிற வேளையில் கோலும் கையுமாகத்தான் கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்கிறதை படிக்கிறேன். யாக்கோபு யோர்தானை கடக்கிற சமயத்தில் அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அண்ணன் இருந்தான். ஆனால் அவங்கள உதவி செய்யலை, அவனை அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு ஆறுதலுக்கு யாரும் கிடையாது. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் தயவு பாராட்டினார். அவன் அந்த மாதிரியாக தன்னுடைய மாமா வீட்டில் போய் வேலை பார்த்து 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து, 12 ஆம்பளை பிள்ளைகளை, ஒரு பொம்பளை பிள்ளை, அதே மாதிரி 2 பரிவாரங்கள். பிறக்கையில் ஒன்றும் இல்லை, நம்மளும் பிறக்கையில் நகை பணம் சொத்து அதோட பிறக்கலை, நம்ம வெறுமையாக தான் பிறந்தோம், ஒன்று கொண்டு வந்ததில்லை. ஆனால் தேவனுடைய கிருபையினால் இன்றைக்கு நமக்கு பிள்ளைகள் படித்து உலக பிரகாரமாக வேலை செய்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய நடத்துதல்.
பெருமையாக தான் இந்த உலகத்தில் பிறந்தேன். ஆனால் ஆண்டவரை நம்பினதுனால என்னுடைய பாவத்தை மன்னித்தோடு மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் மாத்திரமல்ல, என்னுடைய உலக பிரகாரமான நிலைமையிலும் நீர் எனக்கு எவ்வளவு நல்லவராக போதுமானவராக இருந்திருக்கிறீர். யாக்கோபு சொல்லுகிறது போல, நீர் பாராட்டின உம்முடைய தயவுக்கு சத்தியத்துக்கு நான் யார் கிடையாது, பாத்திரவானே கிடையாது. ஆனால் நீர் எனக்கு என்ன செய்தீர், அந்த மாதிரியாக கிருபை செய்தீர் என்று சொல்லி யாக்கோபு நன்றியோடு இருந்ததோடு மாத்திரமல்ல, யாக்கோபு தன்னுடைய மரண காலத்தில் கூட, அதை எபிரேயர்கள் நிறுவனம் 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வழியில், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21 வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன்னுடைய கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். பரிசுத்தாவியானவர் பாருங்க, அந்த வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாரு. தன்னுடைய மரண காலத்திலே அந்த கோலின் முனையிலே சாய்ந்து தேவனை தொழுது கொண்டான். அன்றைக்கு தாயின் தகப்பனும் கைவிட்டு அண்ணனாலே பகைக்கப்பட்டு வருகிற வேலையில் கையில் ஒரு கோல் தான் இருந்துச்சு. காசு இல்லை, நகை இல்லை, வேற எந்த விதமான சொத்துக்களும் பொருளும் கிடையாது. இந்த ஒரு கோலோடு கூட தான் நான் கடந்து போனேன். இந்த கோலை அப்போ யாக்கோபு தன்னுடைய மரண நாள் வரைக்கும் பத்திரமா வச்சிருந்திருக்காரு. யோசேப்பு கூட சொல்லியிருக்கலாம், எப்போ நான் எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய பிரதம மந்திரியாக இருக்கிறேன், என்னப்பா இப்படி ஒரு பெரிய அழுக்கான ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த குச்சியை கொண்டாங்க, நான் அப்படியே தங்கத்தில் என்ன செய்கிறேன், பூன் பிடித்து தருகிறேன், அதை வச்சுக்கோங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். அப்போ யாக்கோபு சொல்லியிருப்பார், மகனே வேண்டாம், என்னுடைய மறுநாள் வரைக்கும் இந்த குச்சியை பார்க்குற வேலையிலெல்லாம் தேவன் எவ்வளவு நல்லவர், நான் எவ்வளவு ஏமாற்றுக்காரனாக உண்மையற்றவனாக நான் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்தினார் என்கிற அந்த குச்சியை தன்னுடைய மறுநாள் வரைக்கும் வைத்திருந்து அதிலே சாய்ந்து தொழுது கொண்டு அவனுடைய ஜீவனை விட்டதாக நான் வேதத்தில் வாசிக்கிறேன். எனவே நாமும் நம்முடைய பழைய வாழ்க்கையை மறந்துடக்கூடாது. நம்ம வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நம்ம நோக்கி பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர் கடந்த காலங்களிலே நம்ம எவ்விதமாக நடத்தினார், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் எவ்வளவு குறைபாடுகள் இருந்த போதிலும் கூட தேவன் நம்மை நடத்தினார். அதே போல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரகாசமுள்ள எதிர்கால வாழ்க்கை இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி நாம் ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ வேண்டும். எனவே பவுல் தன்னுடைய மரண நேர சாட்சியாக அல்லது தன்னுடைய வயதான காலத்திலே சொன்ன இந்த கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை பற்றி அவர் சொன்னது போல நாமும் இதை எண்ணி ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.